தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சூரியனுக்கு பிரீத்தி, சூரியனுக்கு தோஷம் வந்தா என்ன ஆகும்னா அந்த லீடர்ஷிப் பறிபோகும். சூரியனால பெரும்பாலும் அரசியல் தான். இப்போ நம்மளுடைய சூரியனை பிரதானமாக கொண்ட கட்சியாகப்பட்ட இதில் இன்னும் கொஞ்ச நாளில் இழப்பு ஏற்படும். நவக்கிரகங்கள் வில்லனா நல்லவர்களா? வில்லனும் இல்லை, நல்லவர்களும் இல்லை. சூரியனை பிரதானப்படுத்தியவர்கள் எல்லாருமே முதன்மை பெறும் எண்ணத்தை கொண்டவர்களாக சூரியனுடைய கலர்ஸு, புஷ்பங்கள் இப்படிலாம் நம்ம வேதங்களில் வருது. இப்போ சூரியனுடைய கலர் பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரி ஈகோ பிடிச்சவனுங்க என்று. அப்போ சூரியனுக்கு சனிங்கிற பேரே பிடிக்காது. இந்த புரட்சி கிரட்சிலாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. சூரியன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நிறைய கோதுமை தானியங்கள் தானம் பண்ணணும். நிறையா அன்பு வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஜோதிடம் ஒரு காரணமா? அப்போ ஜோதிடம் காரணமாக இருந்தால் ஜோதிடத்தை ஆட்டி படைக்கக்கூடிய நவக்கிரகங்கள் என்னென்ன செய்கிறாங்க? முதல்ல நவக்கிரகங்கள் ஹீரோவா வில்லனா? இதையெல்லாம் பற்றி நம்மிடையே விவாதிக்க இன்னைக்கு ராம்ஜி சுவாமிகள் இணைந்துள்ளார். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். ஜெய விஷ்ணுமாயாவுக்கு ஜெய். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு அருமையான கேள்வி விவேக் அவர்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லியிருந்தார். நவக்கிரகங்கள் வில்லனா அல்லது நல்லவர்களா? வில்லனும் இல்லை, நல்லவர்களும் இல்லை. எந்த ஐஏஎஸ் அதிகாரி நல்லவர், எந்த ஐஏஎஸ் அதிகாரி கெட்டவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. உங்களை கைது பண்ணிட்டா நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தா உடனே அவரை கெட்டவர்ன்றீங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவார்டு கொடுத்தா உங்களை அப்ரிஷியேட் பண்ணால் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை நல்லவருங்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இது எதுக்குமே ஒரு பொறுப்பு இல்லை. டிசைடட் பை த மினிஸ்ட்ரி. அவங்க சொல்கிறத அவர் செய்கிறார், அவ்வளோதான். அந்த மாதிரி கடவுள் நம்மளுடைய கர்மாக்களை ஆராய்ந்து நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கும் நீங்கள் செஞ்ச பாவத்திற்குமான பலன்களை தரும் ஒரு அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நம்ம அவங்களையே எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதிகாரிக்கும் இதுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. அப்போ நவக்கிரகங்கள் கும்பிடுறதுனால என்ன ஆகும் என்றால், அம்பாளுடைய ஒவ்வொரு பாகமாக நவக்கிரகங்களை வர்ணிக்கிறாங்க. அப்போது நவக்கிரகங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கேடு வருது, அதை ஒரு கிரக தசாபக்தி அந்தரத்தில் ஏதோ ஒரு கிரகம் எடுத்து நடத்த போகிறது அப்படின்னா, நீங்கள் செய்யும் திருத்தொண்டு, நீங்கள் செய்யும் மக்கள் பணி எல்லாம் இறைவனையே சென்றடைகிறது. இறைவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அதிகாரிகளாக அவர்கள் அந்த நேரத்தில் அமைந்திருக்கிறார்கள், அவ்வளோதானே தவிர சுய காழ்ப்புணர்ச்சியோ பழிவாங்கும் நோக்கமோ நீங்கள் அவங்களை நெருங்க கூட முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்புறம் எள்ளு தீபம்லாம் போட்டு டான்ஸ் ஆடினா அப்போ சனி பகவான் உங்களை என்ன நினைப்பார்? சனி பகவான் என்ன நம்ம காசு கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அவர் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். நீங்கள் கர்ம பலன்கள் தான். ஸோ அன்னதானம் பண்ணுங்கள், நல்லவங்களாக இருங்க. கிரகங்களை பற்றி பயப்படாதீங்க. முதல்ல இன்னைக்கு நவக்கிரகத்தில் ஒவ்வொரு நவக்கிரகமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு இன்னும் பல எபிசோடுகள் போகுது. அதில் முதல்ல சூரியனார். சூரியனார் கூட சிறப்பம்சங்கள் என்ன? அவர் ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான ப்ளே பண்ணுறார்? சூரியன் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே சூரியன் பித்ருகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். சூரியன் தான், சூரிய சந்திரர்கள் தான் உலகத்தை வழிநடத்தி செல்பவர்கள். வேத காலத்திலே ஒரு கிமு 2000 வருடங்களுக்கு முன்பே சூரிய வழிபாடு என்பது நம்முடைய சௌர வழிபாடு என்று இருந்திருக்கிறது. அப்போது நிறைய கோயில்கள் கட்டியிருந்தாங்க. கடைசியாக இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியன், இப்போ இருக்கிற கும்பகோணத்தில் சூரியனார் கோயிலும் இந்த பக்கம் ஒரிசாவில் இருக்கிற கோயிலும் தான் சூரியனுடைய கோயிலாக கருதப்படுகிறது. ஆக்சுவலாக சூரியனை வழிபட்டு வந்த மதம் ஆதித்யம் என்று அழைக்கப்பட்டது. இந்த சூரியன் கிரகங்களின் தலைமை, அவர் தான் அந்த லீடர். ஸோ இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க பெரும்பாலும் அருணன் அல்லது ஆதித்யா இது மாதிரி பேர் வச்சவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா சூரியனை பிரதானப்படுத்தியவர்கள் எல்லாருமே முதன்மை பெறும் எண்ணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அது அவங்களுடைய இன்பில்டு குணம் நம்பர் 1. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இன்னொரு வீட்டில் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிங்கிற எண்ணம் சூரியனுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் சிம்மராசி மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு குணம். அப்புறம் ஜெயலலிதாவை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை எப்பொழுதுமே இருக்கும். இந்த சூரியன் அப்படிங்கிறது, சூரியன் அந்த கிரகங்களின் தலைவன் என்பதால் 9 கிரகங்களையும் உத்தரவிடும் பணி சூரியனுக்கு. லெஃப்ட் ரைட்டில் அந்த மாதிரிலாம் தான் அந்த ராஜ்யசபை அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த சூரியன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆனாலுப்பட்ட ராமனே வந்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணதுக்கப்புறம் சூரியனுடைய அருள் பெற்று தான் அவங்க ஜெயித்தாங்க. பாஞ்சாலியே எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய அருள் பெற்று தான் அக்ஷய பாத்திரம் பெற்று அவங்க உணவு உண்டாங்கன்னு பேர். எல்லா சரித்திரத்துலேயும் சூரியன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சூரியன் தான் வந்து த ஹெட்டு. அப்போது அந்த சூரியன் தான் வெதை, பித்தான்னு அழைக்கப்படுகிறார். சந்திரன் மாதா என்று அழைக்கப்படுகிறார் இன்பில்டா. அப்போ இந்த சூரியனை வழிபட்டு வரும் முறைகளில் ஆதித்யம் இருந்தது. சூரியனுக்கென்ற தனித்தன்மை, சூரியன் யாரையும் சுற்ற மாட்டார், சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் இயங்கும் என்பதால் 1ஆம் நம்பர்காரங்களை பார்த்திங்கனாலே தனியாக தெரியும். அவர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நான் இன்னமுடையவர்களாக இருப்பார்கள். ஜெயிப்பாங்க. அதுவும் உண்மை. ஸோ சூரியனுடைய கலர்ஸு, புஷ்பங்கள் இப்படிலாம் நம்ம வேதங்களில் வருது. இப்போ சூரியனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், புஷ்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ரெட் கலர், தாமரை, இந்த மாதிரிலாம் வந்து சூரியனுடைய கலர், கோதுமை தானியம், இதெல்லாம். சூரியனுக்கு பிரீத்தி, சூரியனுக்கு தோஷம் வந்தால் என்ன ஆகும்னா அந்த லீடர்ஷிப் பறிபோகும். அப்போ சூரியனாலே பெரும்பாலும் அரசியல் தான். ஏன்னா ஏன் அப்படின்னா சூரியன் வந்து ஒரு பிரபண்ட அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு ராஜா, அப்படி நீங்கள் பொருள் கொள்ளணும். சூரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு ராஜா. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசர் ஆகணும் அப்படின்னாலும் சூரியன் தான். இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகணுன்னாலும் சூரியன் தான். இப்போ ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால சூரியனுக்கு வந்து ஆபத்து இப்போ இருக்கிறதுனால. நான் தான் ஒரு சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ நம்மளுடைய சூரியனை பிரதானமாக கொண்ட கட்சியாகப்பட்ட இதில் வந்து ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் இழப்பு ஏற்படும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து இப்போது ராகு வந்து சூரியனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர். சூரியன் பயப்படுற ஒரே ஆள் ராகு தான், சந்திரன் பயப்படுற ஒரே ஆள் கேது தான். ஸோ சூரியனுடைய பெருமைகள்னு பார்த்திங்கன்னா உடம்புல எலும்பு, ஹிருதயம், மூளை போன்றவற்றுக்கெல்லாம் சூரியன் வந்து அதிபதியாக விளங்குகிறார். அப்போது அஸ்வம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 குதிரைகள் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு பெரிய நீண்ட தாத்பரியம் உண்டு. அஸ்வம் என்று சொல்லக்கூடிய 7 குதிரைகள். அந்த சூரியன் அந்த 7 குதிரைகளில் ஏறி அவர் ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கிறாங்க. இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் அதோட பொறுத்துக்கலாம். 7 7 7 7ன்னே வரும். 7 மலைகள், 7 ஸ்வரங்கள், அது மாதிரி 7 தான் எல்லாமே. 7ங்கிற எல்லாத்துக்கும் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொருத்தம் கூறலாம். சூரியனுடைய அருள் பெற்றவர்கள் சூரியகுல வம்சிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒரு காலத்தில் 2 வம்சிகள் இருந்தாங்க. ஒன்று வந்து ரகுகுலம், ஒன்று ருருகுலம். ரகுகுலங்கள்னு பார்த்தீங்கன்னா யார்? ரகுன்னா சூரியன். அந்த ரகுகுலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாய் யாருன்னா சூரியனை தான் சொல்லுவாங்க. அது இப்போ எடுத்துன்னு சினிமா பாட்டு. பட் ஆனால் கர்ணனுக்கு வந்து சூரியனுடைய புத்திரன். சூரியனுடைய புத்திரர்கள் எல்லாருமே பாருங்கள் மிகப்பெரிய புகழுடையவராக இருப்பாங்க. யாருன்னா சூரியகுலத்தின் ராமன் அப்படிம்பாங்க. சூரியகுலத்து இஷ்வாகு குல வம்ச தோன்றி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சூரியகுலம், சந்திரகுலம், நாகர்கள் இப்படிலாம் இருந்தாங்க. அந்த நாகர்கள் தான் தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கி நம்ம வந்து நாகாஸ் அப்படிங்கிறத வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டோம். அந்த நாகாஸ் வந்து உடல் வலிமை பற்றிய பெரிய வீரர்கள். நீங்கள் இந்த ஜெய்பீம் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்லாம் வரும். ஒரு காலத்திலே வில்வித்தையில் சிறந்த விளங்கிய இருளர்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்படி கண்ணுக்கு தெரியாத இடத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவர்களுக்கெல்லாம் பெரிய பின்னணி உண்டு. நாகர்கள்லாம் பெரிய பின்னணி உண்டு. ஸோ அப்போது சூரியகுல வம்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர மகாராஜா சூரியகுல வம்சியாக இருந்தார். சூரியகுல வம்சிகள்னே ஒரு இது உண்டு, ஒரு தொடர்பு உண்டு, பரம்பரை தொடர்பு. அவர்கள் வந்து ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தவங்க. சொன்னது தான் ஒரு சொல், ஒரு வில். ஒரு கணையில் அடிச்சிடணும் எதிரி, இன்னொரு கணை நான் யோசிச்சேன்னா நான் தோல்வியாளன். அப்படிப்பட்ட மாபெரும் வீரர்களாக விளங்கியவர்கள் சூரியகுல வம்சிகள். அவங்க பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரன், கர்ணன், இவங்க எல்லாருமே சூரியகுல வம்சிகள். இப்படிலாம் சூரியனுக்குரிய பிரதாபங்களை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம். சூரியன் ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அரசியலில் மிக பெரும் பதவியாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளராக இருப்பார். அவருக்கு வந்து மாஸ் மாதிரி வந்து உலகத்தில் வேறு யாருக்குமே மாஸ் இருக்காது. சிஎம் கூட அவ்வளோ பேர் கை தட்ட மாட்டாங்க. ஆனால் அது சூரியன் நல்லா இருந்தால் தான். அப்போ சூரியனுக்குரிய ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கோயில் நான் சொல்கிறேன் நேயர்களே. சென்னையில் இருக்கிறவங்க வந்து சூரியனார் கோயிலுக்கோ கோனார்க்குக்கோ போக முடியாது. இதுக்காக போய் கோனார்க்கு வரைக்கும்லாம் போகிறதுக்கு அடிப்படை மிடில் கிளாஸ் ஆகியப்பட்ட நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் வசதி இருக்கும்னு தெரில. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏன்னா எனிவே சண்டே தான் சூரியனுடைய டே, அதனால் கம்பெனி லீவாக தான் இருக்கும். ஸோ ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில், அங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிறு கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே போயிட்டு
கோதுமை தானியம் 15 கிலோ கொடுத்துட்டு, அல்லது சப்பாத்தி போன்றவற்றை வந்து அங்கே இருக்கிற இல்லாதவர்களுக்கு நீங்கள் சாப்பாடாக கொடுக்கறது பெஸ்ட்டு. எந்த கிரகமுமே தனக்கு படைப்பதை என்ன உணர்த்துகிறது உங்களிடையே என்றால், காற்றின் பணி, பூக்களின் பணி என்ன? மகரந்தம் பரப்புவது. பூக்களின் பணி வாசங்களை பரப்புவது. அது எதற்காக? உங்களுடைய நாசிகளை நிறைக்க. காற்று கைவீசி நடப்பது எதற்காக? தன் சுதந்திரத்தை காட்டவல்ல, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய. இப்படி இவங்க எல்லாருடைய நோக்கமுமே வந்து உங்கள் தேவைகளுக்காகத்தான் இருக்கிறது. அப்போ சூரியனுடைய பணி என்ன? உங்களுக்குள்ள லீடர்ஷிப்பு, உங்களுடைய அப்பாவை மதிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்குள்ளே ஒரு தலைமைத்துவம், கம்பெனியில் ஒரு தலைமைத்துவம் வரணும். அந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து தன்னால் வந்துடாது. என்னதான் உங்கள் ஒரு நரியை கொண்டு போய் வேஷம் போட்டு நீங்கள் வந்து ராஜாவாக்குனாலும் அந்த சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி தலைமை பண்புடையவர்கள் தான் எப்பயுமே. அவர்களுடைய இடத்தை யாராலையும் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தர்றது சூரியனோட வேலை. நான் எண்ணில் சொன்னேன் 1ஆம் நம்பரில் பிறந்த இவர்களுக்கு, சிம்மராசியில் பிறந்த இவர்களுக்கு மேஷம் மிகவும் சிறப்பானது. சிம்மமோ சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ பிறந்தவர்களுக்கு, மேஷ லக்னமோ மேச ராசியோ பிறந்தவர்கள் மிகவும் உற்ற தோழர்களாக இருப்பார்கள். இப்போ நான்லாம் சிம்ம லக்னம், எனக்கு மேஷத்தில் பிறந்தவங்கலாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. மேஷம் கிடையாது, மேஷம் இல்லாமல் விருச்சிகம். அதே செவ்வாய் வந்து சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வந்து சூரியனுக்கு வந்து பிடிக்காதுன்னு பார்த்தா 8ன்னு பார்த்தீங்கன்னா சனி. இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுக்கு ஆகாது என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து 1, 8 அது அப்போது துலாத்தில் நீச்சம். அப்பா வந்து அப்போ பார்த்திங்கன்னா துலாத்தில் சனி, இப்போ சித்திரை மாதங்கிறது தான் வந்து நம்மளுடைய மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மேஷ மாதம் தான் வந்து சூரியனுடைய மாதம். இந்த சூரியனுடைய மாதமாகப்பட்ட மேஷ மாதத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 7 வருது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இதெல்லாம் வருது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று காலம். சூரியன் டல்லாக இருக்கும், உங்களுக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும் கிளைமேட். ஸோ இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்ஸ் தான் அந்த பீரியட்ஸ் எல்லாம். ஏன்னா துலாத்தில் சூரியன் நீச்சம். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள காம்படிஷன். இவங்களுக்குள்ள என்ன காம்படிஷன்? சனிக்கு வந்து சூரியனை பிடிக்காது. ஏன்னா சூரியன் வந்து 2 மனைவிகளை கொண்டவர். ஒரு மனைவி வந்து பார்த்திங்கன்னா சாயாதேவி, இன்னொருத்தர் வந்து இப்போது முதல் உஷாங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய தேவி. ஸோ அப்போ 2 மனைவிகளுடைய சூரியன் இது அதர்மமானது என்று சனிக்கு பிடிக்காமல் போச்சு. முதல் மனைவிக்கு பிறந்தவர் யமன், 2வது மனைவிக்கு பிறந்தவர் சனி. அப்போது முதல் மனைவிக்கு பிறந்த யமனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரை எடுப்பது. 2வது மனைவிக்கு பிறந்த சனி அதுக்காகவே நான் உயிரை காப்பாற்றுறது, இது அக்னி நட்சத்திரங்க பட கதை மாதிரி அப்படின்னு ஒரு போஸ்டிங் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இவனுங்க ஈகோ பார்த்தா அது நியாயம், நம்ம மட்டும் ஈகோ பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா எம்எல்ஏ அண்ண வண்டி வந்து எங்கெங்கே போகும், அதாவது வந்து நான் நல்லபடியாக சொல்கிறேங்க, அவர் மத்தியானம் சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிடுவார், அவர் வந்து இங்கே மாதிரி சாயந்தரானா இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போவார், அப்புறமா வீட்டுக்கு போவார், அப்புறமா இன்னொரு வீட்டுக்கு போவார், அப்புறமா வீட்டுக்கு போவார், இப்படிங்கிறதெல்லாம் வந்து கூட இருக்கிற டிரைவருக்கு தெரியும் அண்ணன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், அண்ணன் என்ன மூடில் இருக்கார். இது அவர் மனைவிக்கு கூட தெரியாது. இது எப்படி உண்மையோ அதை விட மோசமான உண்மை எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். யார் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரி ஈகோ பிடிச்சவனுங்க என்று. அப்போ சூரியனுக்கு சனிங்கிற பேரே பிடிக்காது. இந்த கிரட்சிலாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் ஹைலி மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ வந்து இப்போ சூரியன் முன்னாடி போராடுவோம்னா நடக்காது. அப்போ சூரியனுடைய திசை நடக்கும்போது சனி புக்தி நடந்தால் அது பலிக்காது என்று கூறலாம். சரி, அப்போது சூரியனுடைய கேரக்டர் தான் என்ன? கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை படித்து, ஒன்றுமே இல்லை அப்படி சூரியனை பார்த்து, காசினி இருடி நிற்கும் கதிரொடி ஆகியெங்கும் பூசணி உலகோர் நல்ல புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேருடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்று ரட்சிப்பாய் செங்கதிரவனையே போற்றி போற்றி. அவ்வளோதான். ஆதித்யாய நமஹா. வேறு ஒன்றும் உங்களை கேட்கல. சூரியனை கும்பிடுறவங்க எல்லாருமே அப்பாவுக்கு உண்மையாக இருப்பாங்க, திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. புதியதொரு உலகத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன், இதெல்லாம் சூரியன் தான். ஸோ சூரியன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நிறைய கோதுமை தானியங்கள் தானம் பண்ணணும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா சூரியன் என்பதை வெளிச்சம் என்பதால் எங்கெங்கெல்லாம் வந்து தெருவிளக்குகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் லைட்டு போட்டு தரலாம். அப்போது பார்க்கில் ஒரு இடத்துல லைட் எரியல, அங்கே வந்து வாக்கிங் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, வெளிச்சம்
என்பது சூரியன். இதுதான் அதற்குரிய ரியல் பரிகாரம். நீங்கள் வந்து வேறு என்ன பரிகாரமும் சூரியன் பார்க்க மாட்டார். தன்னுடைய கேரக்டருடையவங்க தான் சூரியன் பார்ப்பார். சூரியனின் பெருமைகளை இன்று முழுதும் சொல்லலாம். சூரியனை தினந்தோறும் வழிபடலாம். மற்றவர்களையாவது கோயிலுக்கு சென்று என்றோ ஒரு நாள் வழிபடலாம். சூரியனை தலை தூக்கி பார்த்தால் போதும், சூரியன் உங்களை தலை தூக்க வைப்பார். நவகிரகங்கள் தரும் நன்மைகளில் முதல் கட்டமாக சூரியனார் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துறதுக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒரு கிரகங்களுடைய தன்மைகளையும் நன்மைகளையும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்